கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்லயே எப்படி ஹேர் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணணும்னு நெனச்சிட்டே இருக்கேன். நேத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ பார்த்தபோது, ஸோ இந்த அளவு ஹேர் இருந்தா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப நாளா ஹேர் கட் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவ பார்த்தோனே எனக்கு கட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஹேர் கட் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நான் நார்மலி பார்லர் போமாட்டேன். வீட்லயே நானே பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணிருவேன். ஸோ அது எப்படி கட் பண்றேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நார்மலா நான் எப்பவுமே கட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஃபெதர் இல்லன்னா ஒரு ஸ்டெப் கட் மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃபா நானே பண்ணிப்பேன். ஸோ ஹேர் இப்படிதான் இருக்கு எனக்கு. லைட்டா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்னா ரன் பண்ணேன். ஸோ கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் எனக்கு வந்து கொஞ்சம் வேவியா இருக்கும் ஹேரு. ஸோ ஸ்ட்ரெய்ட்னா ரன் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்ட்டா கிடைக்கணும். அந்த லெங்த் எல்லாம் கரெக்ட்டா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டா ஸ்ட்ரெய்ட்னர் ரன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெய்ட்னர் இல்ல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே. நோ இஷ்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மிடில் பார்ட்டிஷன் எடுக்கணும். கரெக்ட்டா வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு நடுவுல இருந்து இப்படி போயி, இப்படி நேரா மிடில் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த டேங்கிள்ஸ்லாம் இல்லாம இருக்கும். அதுக்காக கோம்ப் பண்ணிக்கோங்க. லைட்டா கோம்ப் பண்ணிட்டு சிக் எதுவும் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு லென்த்ல வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம். இவ்வளோத்துக்கு நம்ம கட் பண்ண போறது கிடையாது. பட் இவ்வளோதுலேருந்து போட்டா தான் நமக்கு வந்து கரெக்ட்டா அந்த என்ன சொல்றது, ஃபுல் ஹேரோட லெங்த் வந்து கரெக்ட்டா நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்தே இப்படி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹேர் இப்படி இருக்குது. ஸோ இந்த மாரி செக்யூர் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும் பண்ணுங்க. ஸோ அது இன்னொரு விஷயம். நான் எப்படி பண்றேங்கிறத மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஐ அம் நாட் கம்பெல்லிங் யூ டூ டூ. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து கழுத்த நல்லா ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து ஸ்ட்ரெய்ட். நான் இப்படி இழுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, சேம் லெங்த்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லெங்த்ல வச்சு கட் பண்ணணுமோ, அந்த லெங்த்க்கு இத கீழ இழுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க இழுத்துக்கலாம். இழுத்து 2யுமே வந்து ஈக்குவல் லெங்த்க்கு கொண்டு வந்துருங்க. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா, ஏதோ பார்சல் வந்த பேப்பர். ஸோ இத தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இத என்னோட லேப்ல வச்சுட்டு, இந்தா தெரியுதுல்ல ஹேர். மேக் ஷூர் தட் ஒரே லெங்த்ல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு, யூ கேன் ஸ்டார்ட் கட்டிங் யூர் ஹேர். ஸோ எல்லா சைடும் இப்படி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எங்கேயும் இழுக்காத மாதிரி இருக்கணும். ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ண போறேன். இத ஒரு ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா இது வந்து ஆன் ஆயிரும். ஸோ இங்க வந்து நம்ம பேண்ட் போட்டிருக்கனால நார்மலா நம்ம கட் பண்ணிக்கலாம் கைஸ். ரொம்ப கவனமா இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா கட் ஆயிருச்சு. அண்ட் இந்த ஒரு லெவல் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் வந்து நம்ம இந்த ட்ரிம்மர் வச்சு சிசர்ஸ் வச்சு இது கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ ட்ரிம்மர் வச்சு நம்மளால அத கரெக்ட்டா லெவல் பண்ணிக்க முடியும் கைஸ். ஸோ இந்த மாரி மல்டி பர்ப்பஸ்க்கு நம்ம வந்து ஒரு ட்ரிம்மர யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைட் பண்ணும்போது என்னோட ஹேர் வந்து இவ்ளோ கட் ஆயிருக்கு கைஸ். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எந்த லெங்த்ல நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சைட் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரிம்மர நான் கிளீன் பண்ணல. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளீன் பண்ணணும். வாட்டர் வாஷ் பண்ணிருவேன். ஜஸ்ட் வந்து டேப்ல இந்த போர்ஷன் மட்டும் காட்டணும் அப்படின்னா, ஃபுல்லா வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா இதுல பிரஷ் கூட குடுத்துருக்காங்க. அத வச்சு நம்ம இதெல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ட்ரிம்மர் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு பின்ட் கமெண்ட்ல குடுத்துறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரேம்க்கு வெளிய தான் இருக்குது. இங்க பாருங்க. ஸோ இந்த ஒரு லெங்த்ல நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ஒரு நிமிஷம் நான் வந்து என்னோட ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரேம்ல தெரியிற மாதிரி. இந்த ஒரு லெவலுக்கு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இங்க பாருங்க. கரெக்ட்டா லெவலா வந்து என்னோட ஹேர் கட் ஆயிருக்கு. இப்போ இப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற மாதிரி, ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப பக்காவா இருக்கிற மாரி இருக்கு. இந்த மாரி இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு வேற ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இப்ப இந்த ஹேர வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு லெங்த் வச்சு இந்த மாரி எடுத்துட்டு, எக்ஸஸா ஏதாவது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க ட்ரிம்மர் வச்சே பண்ணிக்கலாம். ஸோ நான் சிசர்ஸ் வச்சு பண்றேன். ஸோ இப்ப இப்படி இருக்கா?
அது புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாரி பண்ணும்போது அந்த எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு வந்து என்ன சொல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் செகண்ட் சைடும் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கு ஹேரு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேக் சைடு வந்து இத நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. கோம்ப் பண்ணிட்டு வேற யாராவது உங்க வீட்ல இல்லன்னா ஃபிரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி எனிபடி யார்ட்டயாவது வந்து இந்த லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லுங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு அப்படின்னா, லைட்டா சைட்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா இருக்காது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஹேர் இங்க இருந்து தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இப்ப நான் ஹேர் கட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வி ஷேப்ல தான் நான் கட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் கட் ஹேர் கட் தான். ஸோ வி ஷேப்ல பண்ணியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் போர்ஷன் மட்டும் தானே. ஸோ இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்படிதான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாரி ஒரு ஷேப் வந்து எனக்கு இப்ப கிடைச்சிருக்கும். ஸோ என்னோட பேக் சைடு வியூ வந்து காட்டுறேன். பேக் சைடுல ஹேர் எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற வியூவும் காட்டுறேன். ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஹேர வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இத லைட்டா ஸ்டைல் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபைனல் அவுட்கம் பார்க்கலாம். ஸோ கைஸ் நீங்க பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ கைஸ் ஆஃப்டர் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் இப்படிதான் இருக்கு. ஸோ யூ கேன் சீ கைஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இதெல்லாம் மேல இருக்கிறத வந்து நீங்க கண்டுக்கிடாதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து அது ஹேர் கட் பண்ணியிருந்தனால அப்படி இருக்கு. ஸோ லைட்டா பார்த்தீங்கன்னா, ப்ளோ பிரஷ் யூஸ் பண்ணேன். ப்ளோ பிரஷ் வந்து லைட்டா ஹேர ரன் பண்ணி எடுத்தேன். ஸோ இப்படிதான் இருக்கு என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து மேனேஜபிளாவும் இருக்கும். இந்த ஒரு லெங்த் பார்த்தீங்கன்னா, எனக்கு 100% மேனேஜபிளாவும் இருக்கும். அதே சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து ஃபர்ஸ்ட் இருந்தத விட எனக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் கட்டிங் ரொட்டீன். காய்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, சைட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கிறேன். சைட் பார்ட்டிஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். டிஃபரெண்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். ஸோ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்ணலாம். எனிவே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்களும் ஹேர் கட் பண்ணணும், பட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களும் வீட்லயே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரிம்மர் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஆனா ட்ரிம்மர் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் ஹேர் கட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணும்போது. பட் அத விட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரிம்மர் வாங்கும்போது இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.